டைரக்டர் சங்கர்னு சொன்னாலே எல்லாரும் பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை அதை வெட்டி செலவுன்னு சொல்லுவேன். காரணம், ஒரு படத்துக்கு பண்ண வேண்டிய செலவை வெட்டியா பாட்டுக்கு செலவு பண்ணுவாரு. தயாரிப்பாளர் கடனை வாங்கி தர காசையெல்லாம் பாட்டுக்கு லொகேஷன் பார்க்கறேன்ற பேர்லையும் அதை பிரம்மாண்டமா காட்டுறேன்ற பேர்லையும் காசை போட்டு கரியாக்குவாரு. அப்படி கரியாக்கி பல கோடி செலவு பண்ணி சங்கர் இயக்கத்துல உருவாக்குன பாட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் முதல்வன். அர்ஜுன் அண்ட் மனிஷா கொய்ராலா நடிப்புல வெளிவந்த இந்த படத்துக்கு மியூசிக் AR ரஹ்மான். இந்த படத்துல வர எல்லா சாங்கும் ஹிட்டான சாங்ஸ். இந்த படத்துல ஒரு சாங்க்கு மட்டும் சுமார் 2 கோடி செலவு பண்ணிருப்பாரு சங்கர். அன்னைக்கு காலகட்டத்துக்கு 2 கோடினா இன்னைக்கு எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி எந்த பாட்டுன்னு கேக்குறீங்களா? அழகான ராட்சசியே, இந்த பாட்டுக்குத்தான் அந்த செலவு. இந்த பாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணாம படம் எடுத்திருந்தாலும் படமும் ஹிட்டு தான், பாட்டும் ஹிட்டு தான். இருந்தாலும் நம்ம சங்கர் செலவு பண்ணி தான் எடுப்பாரு. சரி விடுங்க, அடுத்த பாட்டை பார்ப்போம். இதுல நாம அடுத்ததா பார்க்க போற மூவி யந்திரன் பார்ட் 1. இதுல ரஜினி, ஐஸ்வர்யா ராய், சந்தானம்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் AR ரஹ்மான் தான் மியூசிக். இதுல வர கிளிமஞ்சாரோ சாங்க்கு மட்டும் சுமார் 4 கோடி செலவு பண்ணியிருப்பார் சங்கர். இந்த லிஸ்ட்ல நாம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் தான் விக்ரம், ஏமி ஜாக்சன், சந்தானம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் இசைப்புயல் AR ரஹ்மான். இந்த படத்துல எல்லா பாட்டும் ஹிட். ஆனாலும் பாருங்க, நம்ம சங்கர் அவங்க சும்மா இல்லாம ஒரு பாட்டுக்கு மட்டும் 5 கோடி செலவு பண்ணிருப்பாரு. ஆமாங்க, இந்த படத்துல வர லேடியோ பாட்டுக்கும் ஏமி ஜாக்சன் பண்ண மேக்கப் அண்ட் ட்ரெஸ்க்கும் தனி கணக்கு இருக்கு. ஒரு படத்தை ஹிட்டாக்க ஒரு சீன் எலவேட் பண்றதுக்காக செலவு பண்ணா பரவாயில்ல. அதெல்லாம் விட்டுட்டு சாங்க்கு மட்டும் இவ்வளவு கோடி செலவு பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தயாரிப்பாளர்கள் எப்படி எதுக்கு ஒத்துக்கிறாங்க? இதெல்லாம் எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகங்க. உங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்தா கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல இப்ப தெலுங்குல அவர் டைரக்ட் பண்ற படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்துல ராம்சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, SJ சூர்யா இவங்கெல்லாம் லீட் ரோல் பண்றாங்க. இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் சுமார் 23 கோடி செலவு பண்ணிருக்காரு. இதுல பாருங்க, சமீபத்துல வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட பட்ஜெட்டே 20 கோடி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல நாம கடைசியா பார்க்க போற படம் தான் 2.0. இதுல ரஜினி, அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் AR ரஹ்மான் தான் மியூசிக். இதுல வர எந்திர லோகத்து சுந்தரி என்ற பாட்டுக்கு மட்டும் 32 கோடி செலவு பண்ணிருப்பாரு சங்கர். இவ்வளவு கோடிகளும் வெறும் பாட்டுக்கு மட்டுமே செலவு செஞ்சிருக்காரு சங்கர். இதுல ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த பாட்டுக்கு செலவு பண்ணாலும் பண்ணாட்டியும் அது எந்த ஒரு விதத்திலையும் மூவிய பாதிக்காது. இது ஆடியன்ஸான நமக்கு மட்டுமில்ல, டைரக்டரான சங்கருக்கும் தெரியும். இருந்தாலும் செலவு பண்ணுவோம். இந்த கோடிகளை சரியான முறையில தயாரிப்பாளர்கள் செலவு செஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு குறைஞ்சது 100 புது டைரக்டர்கள் கிடைச்சிருப்பாங்க. அதுல பேர் சொல்ற அளவுக்கு சில டைரக்டர்கள் வளர்ந்திருப்பாங்க. எத்தனையோ டைரக்டர்கள் இன்னும் தங்களோட முதல் படத்துக்கான கதைகளை வச்சுட்டு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்களான்ற எதிர்பார்ப்போட இருக்கிற பல டைரக்டர்கள் இருக்காங்க. திரையில மட்டும் கருத்து லஞ்சம்னு பேசாம கொஞ்சம் செயல்லையும் காட்டுங்க. தேங்க்யூ.